யூரியா கிரியேட்டின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரத்தத்தில் உப்பு லெவல் வந்து அதிகமாகுது அப்படின்னாவே நமக்கு கிட்னியில் பாதிப்பு இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இது சராசரியாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே, அதாவது வந்து கிரியேட்டின் வந்து 6க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க மேக்ஸிமம் நம்ம டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஒரு கிட்னியில் பல லட்சம் செல்ஸ் இருக்கும். இந்த செல்கள் வந்து எத்தனை சதவீதம் பாதிக்கப்படுதோ அதை பொறுத்து ரத்தத்தில் வந்து உப்பு லெவல் அதிகமாகும். இதுதான் வந்து கிளாமரலா ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. கிட்னி செல்களை வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து நிறைய கஷாயங்கள் வந்து இருக்குது. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பீங்க. மூக்கரட்டை, பூனை மீசை, நெருஞ்சில், சிறுகன் பீலை, இந்த மாதிரியான கஷாயங்களை வந்து கொடுப்பாங்க. சித்த மருத்துவத்தில் நாங்கள் 3 உப்புக்களோட கலவையை, முப்பு அப்படின்ற ஒரு மருந்தை வந்து பயன்படுத்துவோம். அது பயன்படுத்தும் போது அது மஞ்சளுக்கு சிவக்கும், காரத்தன்மை வாய்ந்தது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ரீனல் ஃபெயிலியர், அதாவது வந்து கிட்னி செயலிழப்பு. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு, எப்படி இதுக்கு மெடிசன் தருவாங்க, இதுக்கு சித்த மருத்துவத்தில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்னி ஃபெயிலியர்னால் என்ன அப்படின்னாக்கா கிட்னி அதோட வேலையை செய்ய முடியாமல் போகிறது தான். அதாவது வந்து கிட்னியோட வேலை என்ன, உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவது, நீராக வந்து வெளியேற்றுவது தான் வந்து நமக்கு கிட்னியோட முக்கியமான வேலை. கிட்னியால் உடலில் உள்ள உப்புகளையும் கழிவுகளையும் வெளியேற்ற முடியாமல் போகிறது தான் கிட்னி ஃபெயிலியர். இதை வந்து எப்படி கிட்னி ஃபெயிலியர்ன்றதை ஃபஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ் பண்ணுவாங்க. நமக்கு ரத்தத்தில் உப்பு லெவல் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நமக்கு நார்மலாக தெரியும் யூரியா கிரியேட்டின் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரத்தத்தில் உப்பு லெவல் வந்து அதிகமாகுது அப்படின்னாவே நமக்கு கிட்னியில் பாதிப்பு இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இது சராசரியாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே, அதாவது வந்து கிரியேட்டின் வந்து 6க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்க மேக்ஸிமம் நம்ம டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இது 6க்கு மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் அவங்க சிம்டமேட்டிக்காக பார்ப்பாங்க. அதாவது வந்து கை கால் வீக்கம் அதிகமாகிறது, வாந்தி அதிகமாக வர்றது, தலை சுத்தல் வரும், உடம்பெல்லாம் அரிப்பு அதிகமாகும், சிலருக்கு வந்து லங்ஸில் வந்து நல்லா நீர் கோத்துக்கும், வயிறு உபசமாகும், லங்ஸில் நீர் கோத்துக்கிறதுனால மூச்சு விடுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. படுத்தா அவங்களுக்கு வந்து படுக்க முடியாது, எழுந்து உட்காந்தா தான் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து 6க்கு மேலே போச்சு அப்படின்னாக்கா படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி டைமில் தான் டயாலிசிஸ் பண்ண சொல்லுவாங்க. ஏன் இந்த உப்பு லெவல் வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னாக்க நமக்கு கிட்னியில் வடிகட்டுறதுக்குன்னு சின்ன நிறைய செல்ஸ்கள் இருக்குது. அதாவது வந்து நெஃப்ரான் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வாய் பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும், ஒரு விரிஞ்ச குடம் மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு இரத்த குழாய்கள் வரும், ஒரு சின்னதாக வந்து முடிச்சுகள் மாதிரி உருவாகும், அதுக்கப்புறம் போகும். கழிவுகள் நிறைஞ்ச ரத்தத்தை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்து வடிகட்டிட்டு நல்ல சுத்த ரத்தத்தை வந்து மறுபடியும் ரத்தத்துக்கு எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? இந்த வடிகட்டுற வேலையை தான் இந்த நெஃப்ரான்ஸ் வந்து செய்யுது. அதோட பகுதியில் அந்த கிளாமரலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விரிஞ்ச பகுதி வந்து கிளாமரலா. இந்த கிளாமரலால் எத்தனை சதவீதம் வடிகட்ட முடியுதோ, அந்த வடிகட்டுற தன்மை இருக்கோ, ஒரு கிட்னியில் பல லட்சம் செல்ஸ் இருக்கும். இந்த செல்கள் வந்து எத்தனை சதவீதம் பாதிக்கப்படுதோ அதை பொறுத்து ரத்தத்தில் வந்து உப்பு லெவல் அதிகமாகும். இதுதான் வந்து கிளாமரலா ஃபில்ட்ரேஷன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கிரியேட்டின் லெவல் அதிகமாகிறத வச்சு அந்த இஜிஎஃப்ஆரை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இது சராசரியாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு 90லேருந்து 120க்குள்ளார வந்து இருக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த செல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாதிப்படையுது, இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த கிளாமரலா வந்து செயலிழந்துகிட்டே போகும். இது வந்து நமக்கு அந்த பாதிப்பு தகுந்த மாதிரி, அதாவது 90லேருந்து 120 இருந்தால் நார்மல் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ 60லேருந்து 90 இருந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் கிரேடு. அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. யூரியா கிரேடின் லெவல் எல்லாமே நார்மலாகும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா 40லேருந்து 60க்கு வந்துச்சுன்னா அது வந்து செகண்ட் ஸ்டேஜ். அதாவது வந்து ஏறக்குறைய பாதிக்கிட்ட வந்து நெஃப்ரான்ஸ் வந்து செல்கள் வந்து வேலை செய்யலை அப்படின்றது அர்த்தம். 15லேருந்து 40க்குள்ளார இருக்கிறது வந்து எண்டு ஸ்டேஜ். அது எண்டு ஸ்டேஜ் ஆஃப், அதாவது வந்து ஒரு கொஞ்சம் தான் வந்து கிட்னி வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். 15க்கு கீழே போகிறது தான் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர். கிட்னியால் வந்து ஃபில்டர் பண்ண முடியல அப்படின்றது தான் அதோட கணக்கு. இப்போ எதனாலலாம் வந்து இந்த கிட்னிகள் பாதிப்பு செயலிழப்பு ஏற்படுது அப்படின்னாக்க இந்த இரத்த குழாய்கள் வந்து சிதைவு வந்து
வந்து நிறைய காரணங்களால் ஏற்படுது. ஏன்னா இந்த வடிகட்ட முடியல அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா கிட்னியோட சைஸ் வந்து சுருங்குது. எப்பெல்லாம் சுருங்குது அப்படின்னாக்கா சுகர் லெவல் வந்து நமக்கு அதிகமாகுது. சுகர்னால நான் சொல்லியிருந்தேன் சின்ன சின்ன மைன்யூட் கேபிலரிஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா இல்லையா, இந்த நெஃப்ரான் செல்ஸில் அந்த ரத்த குழாய்கள் வருது இல்லைங்களா, அந்த ரத்த குழாய்கள் வந்து சிதைகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அடைப்பு ஏற்படுது. அதனால் வந்து வடிகட்ட முடியறதில்ல. பிபி அதிகமாகும் போது அதில் ரத்தத்தில் வந்து அழுத்தம் அதிகமாகும் போதும் அந்த சின்ன சின்ன ரத்த குழாய்கள் வந்து சிதைவடைஞ்சிருது. ஸோ அதனாலேயே வந்து நெஃப்ரான் செல்கள் வந்து பாதிக்கப்படுது. சில டைமில் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஆட்டோ இம்யூன் பிரச்சனைனால நம்மளோட நோய் எதிர்ப்பு செல்களே வந்து நம்மளோட கிட்னி செல்களை வந்து டேமேஜ் பண்ணது இல்லைங்களா, அதனாலேயே அந்த ரத்த குழாய்கள் வந்து கிட்னி செல்கள் வந்து பாதிக்கப்பட்டு கிட்னி வடிகட்டுற தன்மையை வந்து இழக்கிறது. சில டைமில் நம்ம ட்ரக் இன்டேக், அதாவது வந்து லாங் டேர்மாக எதுக்காவது வந்து ட்ரக்ஸ் நம்ம எடுக்கணும், இப்போ ஸ்டீராய்டு மாதிரியான ட்ரக்ஸ்லாம் வந்து லாங் டேர்மாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனாலேயும் கிட்னிகள் வந்து பாதிக்கப்படுது. ப்ளஸ் வந்து உணவு முறையை வந்து நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தாதனால இந்த மாதிரி நிறைய காரணங்களால் வந்து நமக்கு கிட்னிகள் வந்து பாதிச்சுட்டு செயலிழக்குது. ஸோ இந்த கிட்னிகள் பாதிப்பு அதிகமாக இந்த கிட்னி வந்து சுருக்கம் அடையாது. நார்மலாக கிட்னியோட இது ஹைட்டு வெயிட் வந்து 11 சென்டிமீட்டர் இருக்குது, 10லேருந்து 11 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னாக்கா இது படிப்படியாக 8, 7, 5, 6 அப்படின்றது வந்து நமக்கு வந்து சுருங்க ஆரம்பிச்சிருது. கிட்னி சுருக்கம் அடையும் போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற அந்த ஃபனல் மாதிரி இருக்கிற வாயும் சுருங்குது இல்லைங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட வடிகட்டுற தன்மையை வந்து இழந்துருது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னாக்க கிட்னி செல்களை வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து நிறைய கஷாயங்கள் வந்து இருக்குது. நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பீங்க, மூக்கரட்டை, பூனை மீசை, நெருஞ்சில், சிறுகன் பீலை, இந்த மாதிரியான கஷாயங்களை வந்து கொடுப்பாங்க. சோடியம் பைகார்பனேட் டேப்லெட்லாம் அவ்வளோ ஆங்கில மருத்துவத்தில் கொடுப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த கிட்னி செல்களை வந்து அந்த ரத்த குழாய்களை வந்து விரிவடை வைக்கும். அந்த கிட்னியோட இஜிஎஃப்ஆர் வேலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. சோடியம் பைகார்பனேட்னா வேறு ஒன்றும் இல்லை, சுண்ணாம்பு சத்து. சோடியம் பைகார்பனேட் சுண்ணாம்பு சத்து அந்த கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல் வந்து அதிகமாகுது. இதை நாங்கள் சித்த மருத்துவத்தில் முப்பு அப்படின்றத சொல்லுவோம். அதாவது வந்து முப்பு அப்படின்னாக்க 3 உப்புக்களின் முக்கியமான கலவை. இதை பேஸ் பண்ணி மருந்துகள் வந்து செய்வோம். இது வந்து காரத்தன்மை உள் சார்ந்தது. அதாவது வந்து காரத்தன்மைனாக்கா மஞ்சளுக்கு போட்டால் சிவக்கும் இல்லையா. இப்போ சோடியம் பைகார்பனேட் டேப்லெட்டையும் எடுத்து பாருங்கள், ஒன்றும் இல்லை, சோடா உப்பு தான். சோடா உப்பு நீங்கள் எடுத்து மஞ்சளில் போட்டிங்கனாக்கா சிவக்கும். அது கொடுக்கும்போது கிட்னி செல்கள் வந்து விரிவடை வச்சு பலப்படுத்துது, இஜிஎஃப்ஆர் வேலையை இது பண்ணுது. அதே மாதிரி தான் சித்த மருத்துவத்தில் நாங்கள் 3 உப்புக்களோட கலவையை முப்பு அப்படின்ற ஒரு மருந்தை வந்து பயன்படுத்துவோம். அது பயன்படுத்தும் போது அது மஞ்சளுக்கு சிவக்கும், காரத்தன்மை வாய்ந்தது. அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்க கிட்னி செல்கள் இஜிஎஃப்ஆரை நல்லா டைலேட் பண்ணி கொடுக்குது. அதாவது வந்து அந்த செல்கள் வந்து நல்லா விரிவடை வச்சு கொடுக்குது. அதனால் ஆட்டோமேட்டிக்காக இஜிஎஃப்ஆர் செல்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெருஞ்சில், பூனை மீசை, இந்த மாதிரியான கஷாயங்கள் கொடுக்கும்போது கிட்னி செல்கள் வந்து பலப்படுது. முடிஞ்ச வரையும் நம்ம என்ன பண்ண வைக்க பார்க்குறோம் அப்படின்னாக்கா ரத்த குழாய்கள் சுருக்கம் அடைஞ்சதை டைலேட் பண்ண முடியுமா, அந்த வெசல்ஸை வந்து பிரிக்க முடியுமா, அந்த நெஃப்ரான் செல்ஸை வந்து இது பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு அதுக்கு உண்டான மருந்து. அதுக்கு வந்து நெஃப்ரோடானிக், அதாவது வந்து கிட்னி செல்களை பலப்படுத்தக்கூடிய மருந்துகளும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது நமக்கு படிப்படியாக இஜிஎஃப்ஆர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த உப்பு லெவலானது நமக்கு கம்மியாகுது. இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னா உடனே நாங்கள் டயாலிசிஸ்லாம் ஸ்டாப் பண்ண சொல்ல மாட்டோம். டயாலிசிஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு அது கூடவே நம்ம கொடுக்குற மருந்தையும் சேர்த்து தான் எடுத்துக்க சொல்கிறோம். இப்போ 6க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா டயாலிசிஸ் பண்ண தேவையில்லை. ஆரம்ப கட்டத்திலே கரெக்டாக வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டயாலிசிஸ் போகாமல் ப்ரிவென்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக அந்த உப்பு லெவலை கம்மி பண்ணி நம்ம நிறைய பேருக்கு வந்து நார்மல் கொண்டு வந்திருக்கோம். இஜிஎஃப்ஆர் லெவல் நாங்கள் 15, 18 இருந்ததெல்லாம் 40 வரையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது நிறைய பேருக்கு ரிப்போர்ட்டோட எங்களால் காட்ட முடியும். சரிங்களா, இதை நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி இதில் உணவு பத்திய முறைகளும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னாக்கா இப்போ ஒரு கிட்னியால் வந்து நம்மளால் ஒழுங்காக வடிகட்டி அந்த கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா தண்ணி கம்மியாக தான் குடிக்கணும். அதாவது வந்து 1/2 லிட்டரோ 3/4 லிட்டரோ 1 லிட்டரோ அவங்களோட உப்புக்களை பொறுத்து நாங்கள் சொல்லுவோம். அது அந்த அளவு தான் வந்து தண்ணி குடிக்கணும். ஏன்னா ஒரு மோட்டர் இருக்குது, அது வந்து 2 HP லெவலில் தான் வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம 3 HP லெவலுக்கு வந்து நம்ம லோடு கொடுத்தோன்னா அது வந்து ப்ரெஷர் பண்ணுமா, இழுக்கு, அதெல்லாம் வேலை செய்யாததில் ஸ்டக் ஆகுதில்ல. அந்த மாதிரி தான் நம்மளோட கிட்னி அதோட செயல்பாடு ரொம்ப செயலிழந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணி அதிகமாக குடித்தோம் அப்படின்னாக்கா அதால் அதோட கழிவுகளை வந்து வெளியேற்ற முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக
நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த மருந்துகள் தண்ணியை வந்து லிமிட் பண்ணிடுவோம். அது ஒவ்வொருத்தரோட கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து புரோட்டீன் சார்ந்த உணவுகளை வந்து அதிகமாக கொடுக்க மாட்டோம். நம்ம பார்ப்போம் ஒரு சிலருக்கு வந்து கிட்னி வந்து ப்ரோட்டீன் லாஸ் இருக்கும். டோட்டல் ப்ரோட்டீன் செக் பண்ணோன்னா நமக்கு தெரியும். அதில் ப்ரோட்டீன் நம்ம உடம்புல எவ்வளோ கம்மியாக இருக்கா என்ன ஏதுன்றதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு சப்போஸ் லாஸ் இருந்துச்சுன்னா முட்டை சாப்பிட சொல்லலாம். ப்ளஸ் வந்து இன்ன டயட் இருக்குது, என்ன இது இருக்குன்றது அதுக்கு பத்திய முறைகள் இருக்குது. ஸோ அதைப்படி நம்ம ஃபாலோ பண்ண அதாவது வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்குனாக்கா கரெக்டான மருந்து, தண்ணி, பத்திய முறை இது எல்லாமே கம்பல்சரியாக ஒரே நம்ம சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாக்கா உப்பு லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. அவங்களுக்கு இஜிஎஃப்ஆர் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பர்சனலாக நிறைய பேருக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கொடுக்குறதுல ஒரு 50-70% பேருக்கு நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது. உப்பு லெவல் நல்லா கண்ட்ரோலில் இருக்குது. டயாலிசிஸ் பண்ணியிருக்கிறவங்களையும் சில பேர் நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்காக உடனே அவங்க மருந்து நிறுத்திட்டாங்கன்னா இல்லை, இன்னும் மருந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உப்பு லெவல் வந்து அவங்களுக்கு 6 கீழே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்போது 6 கீழே மெயின்டைன் ஆகிறதுனால அவங்க டயாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவ்வளோதான். அது நம்ம பார்த்து கரெக்டான மருத்துவரோட அட்வைஸோட தான் பெரிய பெரிய வியாதிகளுக்கு வந்து மருந்து இருக்கு. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இதுதான். ஒரு நல்ல மருத்துவரோட கைட்லைனோட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா சித்த மருத்துவராக இருந்தாலும் நல்லா படித்த பட்டதாரி மருத்துவரை நல்லா பாருங்கள், சரிங்களா? ஏன்னா இப்போ அவங்க நல்ல மாடர்ன் பேராமீட்டர்ஸோட தான் கம்பேர் பண்ணுறாங்க. பிளட் செக்அப் தேவைன்னா பிளட் செக்அப் பண்ணுறாங்க, ஸ்கேன் தேவைன்னா ஸ்கேன் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ரிப்போர்ட் என்ன வருதோ அதை வச்சு தான் வந்து ட்ரீட்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுறோம். நல்ல மருத்துவரோட ஆலோசனையோட எடுத்துக்கிறது தான் வந்து நல்லது. ஸோ கிட்னி ஃபெயிலியர் பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்கா அப்படின்னாக்கா கண்டிப்பாக மருந்து இருக்குது. ஈஸியாக அதுலேருந்து ஆரம்பிக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். கரெக்டான உணவு முறையும் பத்தியமும் பார்த்தா போதும். இதே மாதிரி நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.